வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல பாத்தீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியா வீடியோ நிறைய குடுத்துட்டே இருக்கோம். அதுல உங்க கைகள்ல கிடைக்கக்கூடிய நாணயங்கள்ல எது விலை உயர்ந்த நாணயம், அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா விலை உயர்ந்த நாணயங்களை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நாணயங்கள் எப்படி நம்ம சேகரிக்கணும், நம்ம சேகரிக்க வேண்டிய தேவை என்ன, அப்படி இல்லை அப்படின்னா நாணயங்களை எப்படி விற்கணும் அப்படின்ற தகவல் நான் உங்களுக்கு முழுசா தரேன். முதல்ல இந்த நாணயங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு வேணும் நண்பர்களே. சரிங்களா? நாணயத்தை பத்தின புரிதல் இல்லாம நீங்க நாணயம் விற்க போனீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தின புரிதலை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாணயங்கிறது என் கையிலும் கிடைக்கும், உங்க கையிலும் கிடைக்கும், யார் கையில வேணாலும் அந்த நாணயன்றது கிடைக்கும். ஸோ அப்ப அதனுடைய புரிதல் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம வித்து காசாக்க முடியுமா, இது விலை போகுமா போகாதா அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். சரிங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இதுதான் சும்மா நான் எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். பழைய நாணயங்கள் இருந்தாலே நம்மகிட்ட விலை போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 10 பைசா, பழைய 10 பைசா என்ன இயரு 1983, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, 20-40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது ஒரு 10 பைசா இருக்கு, 85, இது ஒரு 10 பைசா இருக்கு, 82வது வருஷம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸே பாத்தீங்கன்னா காமனான நாணயம். இது 3 பைசா. காமனான நாணயங்கள் ₹1, ₹2 இந்த மாதிரி விலைகள்லயே கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நாணயங்களை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம இதை வித்து கோடீஸ்வரன் எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப ஈஸியா ஏமாந்துடுறாங்க. நான் உங்களை கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். எப்படி நீங்க நாணயங்களை கண்டுபிடிக்கணும், அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எந்த நாணயம் எங்க விலை போகுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான். நீங்க நாளைக்கு ஒரு ரேர் காயின் உங்க கையில வந்தாலுமே நீங்க 10ஓட மொத்தமா உங்கள்கிட்ட 10 நாணயம் இருக்குன்னா அதோட சேர்த்துதான் நீங்க கொண்டு போவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி கொண்டு போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டீலர் இப்ப எல்லா டீலரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. டீலர் இப்ப உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இது ஒரு ₹300 போகும், ₹500 போகும்னு சொல்றாங்க. நீங்க அந்த போயிட்டு என்ன பண்ணுவீங்க, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நீ நாணயங்களை நம்ம திரும்ப கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்ல கொடுத்துட்டு போயிருவீங்க. அப்படிதானே? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்ப நீங்க ஒரு வெளியூர்ல இருந்து சென்னைக்கோ இல்ல வேற மற்ற ஊர்களுக்கோ போறீங்க. போற இடத்துல டீலர் இவ்வளவுதான் போகும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி போற வரைக்கும் போட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒருவேளை அது ₹5000 போற நாணயமா இருந்தா, ₹10,000 போற நாணயமா இருந்தா, அப்ப நீங்க தயவு செஞ்சு ஒரு புரிதலுக்கு வாங்க. அந்த புரிதலுக்கு வர்றதுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு 2 வீடியோ பார்த்துட்டு புரிதலுக்கு வர முடியாது. அதுவும் நீங்க பாக்குற வீடியோ கரெக்டா அப்படின்னு சொல்லி நீங்க அதை இது பண்ணணும். பாக்குற அந்த சேனல்ல சரியான தகவல் கொடுக்குறாங்களான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு 100க்கு 90% ஏமாத்துற சேனல் மட்டும்தான் யூடியூப்ல இருக்கு. 10% மட்டும்தான் சரியான சேனல் இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, 2004ல அரசாங்கம் ஒரு காயினை அச்சடிச்சு வெளியிடுது அப்படின்ற பட்சத்துல அந்த நாணயம் உங்களுக்கு நீங்க 1998ல அச்சடிச்ச நாணயத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,00,000 தரேன் அப்படின்றது. அதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? அடிச்சதே 2004ல தான் கவர்மெண்ட் அச்சடிச்சிருக்கும். 1998 உள்ள நாணயம் கொண்டு வாங்க அப்படின்னா அது வாய்ப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு நாணயத்துல எரர் இருக்கு, நூல் நாணயம் இருக்கு. ஒரு சில ரொம்ப ரொம்ப ரேரானதுல இப்ப சுபாஷ் சந்திர போஸ்ல பாத்தீங்கன்னா 1997 விலை போகாது, ₹2 சுபாஷ் சந்திர போஸ்ல. 1996 நல்ல விலை போகும். அதை பத்தி இது போடுறீங்க. இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டா தான் இருக்கு. ஆனா இல்லாத ஒரு விஷயத்த போட்டு அதை நீங்க கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் 2,00,000 தரேன், 3,00,000 தரேன், இந்த மாதிரி யூடியூப்ல போட்டு சும்மா அது பிரயோஜனமே இல்லை. அதனால நீங்க பாக்குற சேனல், என் சேனல்னு சொல்லலை, எந்த சேனலா இருந்தாலும் சரியா சொல்றாங்களான்றத முதல் செக் பண்ணுங்க தயவு பண்ணி. ஸோ இன்னைக்கு அதுதான் மெயினா சொல்லணும்னு நான் நினைச்சேன். விலையை செக் பண்ணுங்க, நாணயத்தை எப்படி பார்க்கலான்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான வெப்சைட் இருக்கு. வெப்சைட் அதோட நேம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன், சைட்ல கொடுக்குறேன். பார்த்து நீங்க தெரிஞ்சுட்டு அங்க போய் ஏதாவது நிமிஸ்டா.comனு இருக்கும். சரிங்களா? நிமிஸ்மேட்டிக்பாங்க. அந்த நாணய விலை நிமிஸ்மேட்டிக்பாங்க. அது மாதிரி நிமிஸ்டா.com நீங்க எந்த நாணயத்தை பத்தி அதில் தேடினாலும் உங்களுக்கு தகவல் கிடைக்கும். அந்த .comல ஃபாரின் காயின்ஸை கூட நீங்க தாராளமா தேடலாம், நம்ம லோக்கல் காயின்ஸ் தேடலாம். அதுல என்னென்ன வரும்னா இயரு, அந்த மின்ட், எந்த மின்ட் உங்களுக்கு விலை அதிகமா போகுன்றது, அதுவுமே ரொம்ப 100% இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நாணயத்தை பத்தி புரிதல் இல்லாம போனீங்கன்னா கண்டிப்பா அது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய நிறைய மக்கள் நாணயங்களை எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து டீலர் கிட்ட கொடுத்து ஒரு 500 நாணயம் மொத்தமா கொண்டா, இந்த மாதிரி இருக்கிற நாணயங்களை ஒரு 500 நாணயங்களை மொத்தமா கொண்டு கொட்டிட்டு, இதுல ரேர் நாணயத்தை நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க, நீங்க எடுத்துட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க.
டீலர் வந்து அந்த மாதிரி தேடியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட அவங்க போய் தேடியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டைமை வந்து சீக்கிரமா வந்து இது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த கஸ்டமர்கிட்ட அவங்க நாணயம் வாங்கணுன்றதுனால. நீங்க அந்த மாதிரி கொண்டு வரப்ப இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய காசும் அதுல இப்போ வந்து ஒரு ரேர் காயின் அதுல கிடக்குன்னா யாருக்கு அவர் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லாம அவர் இல்ல இதுல ரேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு வந்து அப்ப தெரியாம உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப நீங்க நாணயத்தை பத்தி தயவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் போங்க. நானே நாணயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னமுமே எனக்கு ஃபுல் நாணயங்களை பத்திலாம் தெரியாது. ஏதோ இந்த ரேர் நாணயங்கள், இந்த ரிபப்ளிக் இந்தியா நாணயம் அதுவும் 2 விஷயம் இருக்கு. ரிபப்ளிக் இந்தியா நாணயங்கள் நம்ம இப்போ உள்ள இந்தியன் கவர்மெண்ட் அச்சடிச்ச நாணயம். பிளஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நாணயங்கள் இருக்கு. அதை பத்தி எனக்கு விவரம் தெரியாது. எனக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுடைய ரிபப்ளிக் காயின்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த பிரிட்டிஷ்க்கு முன்னாடி மன்னர்கள் கால நாணயங்கள் இருக்கு. அதை நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாணயத்துல இவ்வளவு பிரிவு இருக்கு. இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் ஆகும். நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அது. அதனால எடுத்தோடனே ஒரு நாணயத்தை விற்க போறேன், என்கிட்ட அந்த நாணயம் இருக்கு இந்த நாணயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி நீங்க உடனே அதை செல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்து அதாவது ஒரு நாணயம் இருக்கு அப்படின்னா இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த ₹1 எடுக்கேன். ₹1 வந்து எந்த நாணயம் ரேர்? எல்லா ₹1 ரேரா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப வந்து நான் தான் இன்னைக்கு கோடீஸ்வரன். இதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்கிட்ட ஒரு 500 காயினுக்கு மேல இருக்கு. இந்த ₹1 வந்து ரேர் காயின் அப்படின்னா என்கிட்ட 500 காயின் இருக்கு. நான் தான் கோடீஸ்வரன் இன்னைக்கு. 1000 காயின் 2000 காயின் நினைச்சா கூட வாங்க முடியுங்க. விலை வெறும் ₹5 தான். இதுல வந்து ரேர் காயின் வேணும் அப்படின்னா அந்த பாருங்க, அந்த இயர் தான் ஒவ்வொரு அந்த வருஷம் போட்டுக்கல எல்லாத்துலயும் தெளிவா சொல்லுவேன். இந்த வருஷம் இருக்கு இல்லையா 1990, இதுக்கு கீழே வந்து மின்ட் வரும். அதுல இந்த வருஷமும் மின்ட்டும் மட்டும்தான் ரேர். இந்த இதுல வந்து எந்த காயின் ரேர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு காயின்ல ஒரு ₹1 இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 2, 3, 4 வருஷங்கள் தான் ரேரா இருக்கும். எல்லாமே ரேரா இருக்கு அப்படின்னா ஈஸியாவே கையில கிடைச்சிருமே. அந்த ரேர் நாணயம்ன்றது தான் அதுக்கு தான் காசு. எல்லா நாணயங்களுக்கும் வந்து காசு கிடையாது. ஸோ நீங்க தயவு செஞ்சு அப்படி நினைச்சுக்கலாம்.